நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை எழுந்தவுடனே ஒரு சோகமான செய்தி. அது என்னன்னு நான் வாயால சொல்ல முடியாது. நீங்களே கண்ணால பாருங்க. நம்ம காலங்காலமா யூஸ் பண்ண சாக்ஸ் இன்னைக்கு நெருப்புல தீஞ்சு ஓட்டையாயிருச்சு நண்பர்களே. சரி, ஓகே, வழக்கம் போல நம்ம மேட்டருக்கு வருவோம். காலையில எழுந்த உடனே 3 முட்டையை வேக வச்சு நம்ம டெய்லி ரொட்டீனான முட்டையை சாப்பிட்டாச்சு நண்பர்களே. பட் இன்னைக்கு வந்து ஒர்க் போகல. பிகாஸ் நம்ம வீட்டில் வந்து பாத்ரூம் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும், பட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இவரு தாங்க நம்ம வீட்டுக்கு பாத்ரூம் கட்டி தர போற மேஸ்திரி. நண்பர்களே, இந்த வீடியோலயே ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்கு நண்பர்களே. அதை நான் எப்படி சொல்லுவேன், நீங்களே பாருங்க. நம்ம வீட்டில் வந்து சிமெண்ட் எடுத்துட்டு வர சொல்லி காசு கொடுத்து அனுப்புனாங்க. நம்ம வந்து என்ன பண்ணனா, மேஸ்திரி பைக்கே எடுத்துட்டு போனோம். பட் போன இடத்துல சிமெண்ட் பைக் மேல இருந்து கீழே விழுந்து பைக் இண்டிகேட்டர் உடைஞ்சி, அப்புறம் எப்படியோ இண்டிகேட்டர் மாத்தியாச்சு. அப்புறம் நம்மள கலவையை கலக்க சொல்லிட்டாங்க. பட் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏதோ தெரிஞ்ச மாதிரி நம்மள ஏதோ பில்டப் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வழியா மொத்த கலவை எப்படியோ கலந்து முடிச்சாச்சு. கைஸ், நம்ம வீடியோ பாக்குற நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பாக்குறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டாஸ்க் ஏதாச்சும் கொடுக்கணும்னா கொடுங்க. கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அந்த டாஸ்க் நான் பண்றேன் கைஸ். நம்ம கலவை வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து நம்ம டேடி மறுபடியும் கலவையை கலக்க ஆரம்பிச்சிட்டாரு. நமக்கு வந்து கல் தூக்கி வேலையை கொடுத்துட்டாங்க. எப்போ அது எவ்வளோ வெயிட், கிட்டத்தட்ட ஒரு 25 kg இருக்கும் போல அந்த கல். அதை தூக்கி கொடுக்கவே முடியல நம்மளால. அப்புறம் அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் பூசுற வேலையை கொடுத்துட்டாங்க. அதாவது அதை நான் வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்களே பாருங்க நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு வழியா சாப்பாடு டைம் வந்துருச்சு. நமக்கு வந்து பிரியாணி சாப்பிடாத காரணத்தால் ரோலெக் ஜூஸ் கடையில் போயிட்டு ஒரே ஒரு பிரெட் ஆம்லேட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. பிரெட் ஆம்லேட் சாப்பிட்றதுக்குன்னே ட்ரெஸ் மாத்திட்டு போயிட்டேன். அப்புறம் நம்ம மேஸ்திரி அண்ணனும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு. இதுக்கப்புறம் வீடியோ அவ்வளோக்கா எடுத்துருக்க மாட்டேன். ஸோ ஒர்க்ல பிஸி ஆயிட்டேன். அதனால இதோ லாஸ்ட் கிளிப்பு. அப்புறம் கடைசியா ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்தாச்சு நண்பர்களே. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பை கைஸ், நாளைக்கு பார்க்கலாம்.